This video is sponsored by Satyabama Institute of Science and Technology. We are sitting on an interview. Nice thing to say. The atmosphere that you create for a director. நான் உங்களை வந்து ஆக்டராக பார்த்ததை விட நெருக்கமாக நான் பார்த்தது வந்து maybe as a singer and then directly as a director. So I started enjoying working with you as a director so much because it makes life easy. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. கேர்ஃபுல்லாக ப்ரிப்பரேஷன்ஸ் அதெல்லாம் இல்லாமல் அண்ட் யூ வில் ரிமெம்பர் த வே வி சாட் ஆன் அ சாங் அண்ட் ஹவு இட் ஹேப்பன். கிட்டத்தட்ட அது ஒரு ஆஃப்டர் ஆல் தீஸ் இயர்ஸ் இன் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இட் ஸ்டில் லுக் லைக் மேஜிக் ஃபார் மீ. டு தட் கொஸ்டின் நினைக்கிறேன். ஐ பீட் யூ டு தட் கொஸ்டின். நான் கேட்கவே இல்லைங்கிறது தான் ஒரு பெரிய, அது மாதிரி எத்தனை லட்சம் பேர் இருந்திருப்பாங்கன்றது நீங்கள் பார்க்கணும். இது என்னன்னு தான் பார்ப்போமேனு கூட பார்க்கல அவங்க, அவ்வளோ இது பண்ணியிருந்தாங்க. ஸோ டு பிரேக் த்ரூ தட் ஹீ ப்ரோக் த்ரூ தட் கிளாஸ் டோம். அந்த விஷயத்தில் நான் வந்து மறுபடியும் கிரெடிட் எங்கள் வாத்தியாருக்கு கொடுக்கணும், மணிரத்னத்துக்கு கொடுக்கணும். ஏன்னா they sort of did it and went and did it. Actually, that was a blessing. You know, say like that was the best blessing is actually when you have people like that, you want to be even more kind, even more strong, and even more challenging. You challenge yourself. Otherwise, the complacency வந்துரும். ஏன்னா வேற யாரோ வந்துட்டாங்க போல இருக்குன்னு. பட் அதுவும் when it was a departure from what you hear. சின்ன சின்ன ஆசையிலேருந்து வேற மாதிரி இருக்கும். அதுவும் மணியை கூட அவர் ஒர்க் பண்ணும்போது டியூனே ஒரு மாதிரி ஒரு 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 பேட்டர்ன் தெரியுமா, அந்த பேட்டர்ன் பிரேக் பண்ணிக்கிட்டே வந்தார் அவர். அது ஆரம்பத்துலேருந்தே அவர் நான் கவனித்த போது அதை கரெக்டாக ஒரு இடத்துல ஒரு ஃப்ளூட் வந்து திரும்ப திரும்ப வருங்கிறது அதெல்லாம் வராது அங்கே. ஈ லைக் டு சர்ப்ரைஸ். அந்த இது எனக்கு பிடிக்க ஆரம்பித்தது. எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு இவர் இந்தியன் போது கப்பல் ஏறி போயாச்சு வந்து ஐ வாஸ் நாட் அட் ஆல் இம்ப்ரெஸ்ட். நான் சொல்லிட்டேன் நான் டைரக்டர்கிட்ட, எனக்கு ஓகே சார் நல்லா இருக்கு அப்படின்ட்டு கேஷுவலாக சொல்லிட்டு நான் மேக்கப் ரூமில் இருந்தேன், போட்டு காட்டினார். பட் வென் வி ஆக்சுவலி வேர் ஷூட்டிங் அது வேறு பாட்டாக இருந்தது. பிகாஸ் ஐ டென்ட் நோ ஒர்க்கிங் பேட்டர்ன்ஸ் எப்படின்னு தெரியாது. இத்தனைக்கும் நான் வெறும் ஹார்மோனியத்தில் பல மியூசிக் டைரக்டர், பாட வராத மியூசிக் டைரக்டர்லாம் பாடி கேட்டிருக்கேன். பட் சம்வேர் ப்ராப்ளி நம்ம இன்வால்மெண்ட் இல்லைங்கிறது தான் ஒரு காரணமாக இருக்கும். அது இட்ஸ் ஆல் யுவர் மைண்ட் செட். அது எனக்கு இந்தியனுக்கு பிறகு நான் இன்னொரு பாட்டு ரஹ்மான் பாட்டு சொல்லணும்னா அதை நீங்கள் யாரும் கேட்கல, அதனால் இட்ஸ் நாட் ஒர்தி ஆஃப் டிஸ்கஷன். இங்கே உங்களுக்கு தெரியாத பாட்டை நான் எப்படி சொல்ல முடியும்? I think for me it is the best of Rahman, one of the best of Mr. Rahman. ஆனால் அது இன்னும் நாங்கள் வெளியே விடலை. நான் எதை பற்றி பேசுகிறேன்னு தெரியும். அது ஃபார் மீ ஐ நெவர் ஹர்ட் அ சாங் லைக் தட். அது என் பாட்டு வேறு யாராவது போட்டிருந்தாங்கன்னா வயிறறிஞ்சிருப்பேன், அடாடா இது நம்ம பாட்டாக இருந்திருக்க கூடாது. அந்த மாதிரி ஒரு பாட்டு வச்சுருக்கோம். ப்ராப்ளி ஒன்றும் இல்லைன்னா நான் தனியாக கூட ப்ரைவேட் ஆல்பமாக அது பண்ணிடலாம்னு கூட கேட்டிருக்கேன் நான் அவர்கிட்ட. ஏன்னா அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாட்டு எனக்கு ஏன்னா அது எல்லாமே அமைஞ்சிருச்சு. அது ரொம்ப கேஷுவலாக நாங்கள் போனோம். எப்படி இன்னும் ஒரு மாதம் ஆகும் ரெக்கார்டிங்க்குன்னு எல்லோரும் நினச்சிட்டு இருந்தாங்க, ப்ரொடக்ஷன்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி போய் நாங்கள் உட்காந்தோம். அன்றைக்கி நைட்டு உட்காந்துருந்தோம். ரொம்ப லேட்டாக தான் முடித்தோம். வி வர் ஸோ எக்ஸைட்டட் அண்ட் வி காட் அ ஃபஸ்ட் வேர்டு ஃபார் ஹிஸ் காம்போசிஷன். காலையில் எழுதி கொடுத்துட்றீங்களான்னு என்னை பாட்டை எழுத சொன்னார். ஐ கேம் பேக் அரௌண்ட் 2:30 நினைக்கிறேன். 8:30 மணிக்கு எழுதி கொடுத்துட்டேன் அவர்கிட்ட. அன்றைக்கி ஈவினிங் பாட்டு ரெக்கார்டிங் ஆகிடுச்சு. யாருமே நம்பலை. ஏன்னா நோபடி பிலீவ் தட் ரெக்கார்டிங் வாஸ் கம்ப்ளீட். கேட்கலாம். இது ஒரு புக்கே எழுதலாம். அந்த மித் அபவுட் லைக் ஐ வாண்ட் டு நவ் இன்டர்வியூ பீப்புள் வாட் ஆல் தே செட் அபவுட் மீ, லைக் குட் திங்ஸ் பேட் திங்ஸ். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து தட் இஸ் வை ஐ செட் டைரக்டராக நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வித் ரஹ்மான் இஸ்
வெரி ஈஸி. இட்ஸ் a கூல் அட்மாஸ்பியர். இன்னைக்கு வேண்டாமே அப்படின்னா கூட சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா the decision would have been not because of any other external forces or politics. இன்னைக்கு ஒன்றுமே வரலையே, வேண்டாமே அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து இது நல்லா இருக்கே இப்படியே போகலாமா அப்படிங்கிறதுல ஆரம்பித்து இது வரலாம். எனக்கு இப்போ நான் வேற ஒரு படத்துக்காக வந்திருந்த போது முதல் நாள் போய் கதை சொல்லிட்டு வந்தேன். ரெண்டாவது நாள் ஆல்ரெடி அந்த பீட் ட்ரம் ரோல் அதெல்லாம் வந்துடுச்சு. as a matter of fact எழுதிட்டேன் நான். தென் சரி அப்புறம் ஷூட்டிங் போது பார்த்துக்கலாம்னு விட்டு வச்சுருக்கோம் அது. ஸோ மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் தட் இஸ் நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இது வைல்ட் அனிமல் மாதிரி. அது பெட்டாலாம் வச்சுக்க முடியாது கலைஞனை. ஸோ ரொம்ப கழுத்தை பிடிச்சி திருகி காதை தடவிலாம் கொடுத்தோன்னா பிடிக்காம போயிட்டோம். அது அன்பாட தான் செய்யுதுங்கன்னா கூட வாழை முறுக்கிறது தரையை தடவி கொடுக்கறது அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ ஐ திங்க் அப்படிதான். The music or any art, like even script writing, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணா I think it's a lot of things to do with the physicality also. Like sometimes you don't feel like ரொம்ப தலைவலிக்கிற மாதிரி இருக்கும். And then sometimes you're hungry, sometimes you're sick. அந்த டைம்லலாம் we abuse our body. I think it'll just take நிறைய நாள் ஆகிடும். ஒரு 10 நிமிஷம் பண்ணுற வேலை ஒரு மாதம் வரைக்கும் போய்ட்டு ஒரு மாதிரி ஒரு வெறுப்பு வந்துடும். அந்த வெறுப்பு வராமல் ஏன்னா நான் இப்போ தேவர மகன் எழுதும்போது எனக்கு there was a challenge thrown at me by my friend. எழுதி கூட இல்லைன்னா அந்த படத்தை விட்டு போயிடுவேங்கிறாரு என் ஃப்ரெண்டு டைரக்டரு. அப்படியா வரேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏதோ ஒரு சார்ட் ஆஃப் ப்ரெஷர் இருந்தது. தட் வாஸ் வெரி சைல்டிஷ் கேம் we were playing. நான் எழுதி காட்டுறேன் பாரு அப்படின்ட்டு 7 days it took me to write the whole script. இந்த ஃப்ளோ இப்போ திருப்பி என்ன 7 நாளில் ஒவ்வொரு ஸ்கிரிப்ட் எழுதுன்னா முடியாது என்னால். சில இது 1 வருஷம் ஆகுது, சில ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு 3 மாதம் ஆகுது, சில ஸ்கிரிப்ட் ஒரே மாதத்தில் எல்லாம் ரெடியாக வந்துடுது. பட் யூ கான் புஷ் மீ. என் பணத்தை பட்டியாக வச்சா கூட நடக்காது வேலை. அது தட் ஐ ரியலைஸ். அது சொன்னால் புரியாது நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க. I think கொடுத்துட்டேன். I think you're both a commercial artist. You're both a commercial artist and a real artist, right? That's why I feel like there's a fight always between both. Like the expectations of a இப்போ நார்மல் ஜனங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷனா ஒரு பயங்கரமான ஹிட் கொடுக்க போறாரு, பட் ஒரு பயங்கரமான சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஒரு படம் பண்ணேன். இது ரெண்டுமே ஒரு there's a difference. Sometimes ரெண்டுமே ஒண்ணாமையா, sometimes they are two different things இல்லையா? And I think as I told you, there is a certain amount of apathy in the audience. They are so busy with their life. கமலஹாசனாவது ரஹ்மானாவது என்னையாவது ஏதாவது கொண்டு வந்து காட்டுங்க, மூஞ்சிக்கு நேரம் காட்டுங்க, அப்போ தான் எனக்கு தெரியுன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அது தட் ஹேப்பன்ஸ். பட் நன் வாட் வி என்ஜாய்டு, நாம் என்ஜாய் பண்ண எதுவும் வீண் போகாது. அது ஆனஸ்டாக ரஹ்மான் என்ஜாய் பண்ண மியூசிக் பாப்புலர் ஆகாமல் போகவே போகாது. டைம் ஆகும், சம்டைம்ஸ் நாளைக்கு ஆகும், சம்டைம்ஸ் உடனே அக்செப்ட் ஆகுது, சம்டைம்ஸ் இட் டேக்ஸ் 10 years 20 years. அவ்வளோதான். இப்போ நான் அந்த ஹேரான் பற்றி சொன்னேன்ல, கிட்டத்தட்ட ஃபியூனரல் ஹவுஸ் மாதிரி இருந்தது என் வீடு. அது ரிலீஸ் ஆன உடனே வெல் விஷர்ஸ், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே தலையை கீழே குனிஞ்சிக்கிட்டு பணத்து முன்னாடி தில்சே பண்ணும்போது இந்த மூவி நார்த்ல சரியா போல இருக்கு. அண்ட் we all felt like இவ்வளோ நல்லா இருக்கு. அந்த எண்ட் they didn't respond to it, so they were trying to pull it down. Then recently நான் ஹாலிவுட்ல அதான் ரீசெண்ட்ல like 9 years back ஒவ்வொரு ஸ்டுடியோ என்னோட ஏஜென்ட் கூப்பிட்டு போனார், லைக் டு இன்ட்ரடியூஸ் மீ. அண்ட் எல்லாரும் we know AR பண்ணும்போது வெளியே வார்னர் பிரதர்ஸோ ஏதோ ஒரு ஸ்டுடியோலேருந்து வெளியே வரும்போது one white lady, she just rushed. She ran from somewhere. எதுக்கு வராங்கன்னு பார்த்தா, please tell Mani Ratnam I saw they'll say 40 times. Yeah. I think Shankaroட படத்துல கூட actually like you take Shankar's movies, Gentleman ஆகட்டும், except for Kaadalan, எல்லாத்துலயும் ஒரு social message இருக்கும். Like there's one anger which we all have, he combines it and he puts it in a character who comes like your voice என்ற மாதிரி. And அவரோட ஸோ ஜென்டில்மேனில் ஒர்க் பண்ண தொட்டு யூ அண்டர்ஸ்டுட் வாட் ஷங்கர் வாஸ் ட்ரைங் டு டூ. முதல்ல ஒன்றுமே புரியல. அவர் ஸ்டோரி சொல்லும்போது எப்படி சொல்கிறார் ஸ்டோரின்ற மாதிரி இருக்கும். பட் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கும்போது there was
there was a kind of vibe. ஏன்னா அதுக்குள்ள 2 படம் பண்ணிட்டோம் நான் சங்கர் சாரோட. அண்ட் இந்த 3வது படத்துல வந்து டெஃபினெட்லி அப்பதான் ஐ திங்க் ரஜினி சார் படம் முத்துக்கு அப்புறம் இது another biggie like and இது இன்னும் டஃப் ஆக்சுவலி பிகாஸ் இதுல வந்து அஃப்கோர்ஸ் இன்னும் என்னுடைய கரியர்ல இருந்து ஃபர்ஸ்ட் லாட் ஆஃப் பேட்ரியாட்டிக் சாங்ஸ் that come தமிழா அதுக்கப்புறம் ஸோ this was the next big one thing and ஒரு விதத்தில் ரொம்ப சேலஞ்சிங் இருந்தது, ஒரு விதத்தில் இட் வாஸ் கத்தாட்டிக். ஏன்னா எனக்கு பிடிச்ச விஷயம் எல்லாமே ஒரு படத்தில் இருக்க மாதிரி லைக் பீங் அ ஃபேன் ஆஃப் கமல் சார், அப்புறம் ஒர்க்கிங் வித் ஷங்கர் அண்ட் ஆல்சோ பீங் அ பார்ட் ஆஃப் சச் அ பிக் கேம்பிள் சொல்லலாம். ஏன்னா first time I think Shankar was working with Kamal sir. I'm working for the first time Aruda, and it was a gamble in a way. So we had our energies in full throttle. அதில் என்ன சொல்கிறேன்னா, see, originally we were about to make so many mistakes in the film. ஒருவேளை ரஹ்மான் இல்லாமல் இருந்திருக்கலாம், நான் இல்லாமல் இருந்திருக்கலாம், சங்கர் டைரக்ட் பண்ணாமல் போயிருக்கலாம், என்னென்னமோ ஆயிருக்கலாம். இண்டஸ்ட்ரி பாலிட்டிக்ஸ் ஆர் லைக் தட், ஆர் பிஸ்னஸ் இஸ் லைக் தட். ஆனால் பெரிய தப்பு நடக்க இருந்தது என்னன்னா, நீங்கள் அந்த எல்லா படத்துலையும் வர்ற மாதிரி அந்த கிரே விக் வச்சுட்டு தாத்தா வந்தால் போதுன்ற மாதிரி தான் இருந்தது முதல்ல. ஸோ மைக்கேல் வெஸ்ட்மோர் அந்த படத்துக்கு வந்தது வந்து எவ்வளோ பெரிய பலம்ங்கிறது வந்து எனக்கு புரிஞ்சுது, யாருக்குமே புரியல. நல்ல வேளை அந்த ப்ரொடியூசர் மேக்கப் மேன் இருந்ததுனால நான் என்ன சொல்கிறேங்கிறத உடனே புரிஞ்சுக்கிட்டார் அவர். ஏஎம் ரத்னம் அவர் வந்து உடனே புரிஞ்சுக்கிட்டார் அதை. அது அவர் மாத்திரம் நானே மேக்கப் மேன் தான், நீங்கள் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் பேசியிருக்க முடியாது. பட் அவர் அப்படி சொல்லலை, ஏதோ ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு கமல் சார், அப்படி பண்ணால் தான் சரியாக வரும்னு, பண்ணிடலாம் அப்படின்ட்டு. எவ்வளோ ஆகும்னா அப்போ அது வந்து ஜாஸ்தி செலவெல்லாம். அந்த செலவுக்கு யோசிச்சிருந்தானோ இட் மைட் ஹவ் பிகம் ஆர்டினரி ஃபிலிம். சம்திங் ஹேப்பன்ட். அந்த வேஷம் போட்டுட்டு வந்த போது ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்காரு. எதேர்ச்சியாக பரமக்குடியிலேருந்து எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ், அப்பா இறந்துட்டார், அப்போ அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸு என்னை பார்க்க வந்திருக்காங்க. அப்போ இந்த கெட்டப்பில் இருக்க வந்தவங்க கண் கலக்கிட்டாங்க. ஒருத்தர் காலிலே விழுந்துட்டாரு. எங்கள் அப்பா வயசு அவங்களுக்கு. ஏன்னா they saw my father there. Amazing. அதுதான் that moved me. ஆக்சுவலி அன்னைக்கு அந்த உள்ளே வரும்போது அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீன் அதில் உள்ளே வரும்போது என் கண்ணில் இருந்த அந்த கலங்கள் வந்து நிஜமாவே இந்த இன்சிடென்ட்னால நடந்தது. ஐ வாஸ் ஸோ மூவ்டு பை தட். நான் குழந்தையா இருக்கும்போது பார்த்துருக்கேன் அவங்களாம். அவங்க என்ன எங்கள் அப்பா பேரை சொல்லி சாமி சாமின்னு தொட்டெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன. ஸோ தட் சார்ட் ஆஃப் கேவ் மீ சச் அ பூஸ்ட். அந்த மாதிரி எல்லாருக்குமே அந்த ஒரு ஆச்சரியம் இருந்தது. அந்த ஒரு சின்ன ட்ரிகர் வந்து இட் சார்ட் ஆஃப் ஸ்ப்ரெட் லைக் வைல்ட் ஃபயர் விதின் த யூனிட். ஏதோ கரெக்டாக பண்ணுறோங்கிற நம்பிக்கை எல்லாருக்குமே வந்துருச்சு அதில். அது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஹேப்பன் இன் அ ஃபில்ம். மேஜிக்கில் ஆமாம், யூ கேனாட் பை ஜஸ்ட் பை ஸ்டார்ஸ் இன் த மூவி, இட் டசன்ட் ஹேப்பன். எஸ், இட் மைட் பி அ கமர்ஷியல் ஹிட், பட் மறக்க முடியாத படமாகணும்னா ஏதோ ஒரு மறக்க முடியாத ஒரு உணர்வு எல்லாருக்கும் அப்படியே இட் ஷுட் ட்ரிகர் ஆஃப். எனக்கு அது ஒன்று, இந்த கேரக்டர் ஒன்று. அப்புறம் ராக் ஸ்டாரில் ரன்பீர் கபூர் அந்த கம்ஸ் அஸ் அ ராக் ஸ்டார் வித் த ஹெட், really genuine, and the makeup and the way he stood with the guitar felt like he was that person, you know. அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்டார் இஸ் பார்ன் பார்த்தேன் நான். இப்போ the recent ஸ்டார் இஸ் பார்ன். எனக்கு இந்த மியூசிக்கில் எல்லா படத்துலையும் என் கையில் மைக்கு கொடுத்துருவாங்க, கிட்டார் கொடுத்துருவாங்க. எனக்கு கிட்டாரே வாசிக்க வராது. பட் ஏதோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஷாபியாக இருக்கும் எனக்கு அது. But when I see a film like Star is Born now, the way they play Kai, adala music e theriya vana. You're convinced that it is happening. The past 10 years the whole evolution of musical movies have been really good. Apro ivaroda Cohen brothers oda Finding Levin Davis, I think adula vandu pathina or I think he's playing in the bar
And அதில் வந்து it's almost like a conversation. Like literally you can feel his breath. அப்புறம் அவரோட அந்த frets, really nice. And that's when I felt like. And இதில் என்னன்னா அவங்க சின்ன சின்ன they enjoy music. அது நீங்கள் சொன்ன மாதிரி we should start early. And நம்ம வந்து cinema music has eaten into great music tradition that we have. The great music tradition we have, that's been eaten into by cinema. எல்லாத்தையும் சினிமா தூக்கி சாப்பிட்டுருச்சு. Cinema should not become a cannibalized thing. That நம்ம கேனிபலைஸ் பண்ணிடுச்சு. இந்த சினிமாலேருந்து இந்த சினிமா வரக்கூடாது. லைஃப்ல இருந்து சினிமா வரும்போது, லைஃப்ல இருந்து மியூசிக் வரும்போது, then it becomes. அது வந்து see Mr. Rahman has lot to offer the audience. அது it can be beyond cinema. சினிமா தாண்டி வரணும் அந்த மியூசிக். நான் நிறைய அந்த மாதிரி நான் பேசியிருக்கோம். அந்த மாதிரி வாட் he is doing now is something like that. சினிமா மூலமாக தான் வருதுன்னா கூட it's not the regular kind of beat what you're directing now. It is hard. I mean, hard and hard. The problem is, I feel very suffocated when somebody asks me to do something which I've done before already. I feel very suffocated. Like that's done, that's eaten, and it's gone. Now I need fresh energy, fresh oxygen, and it may not be a commercial thing. It might be even a small thing. அது மாதிரி யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா எல்லாம் ஃபேக் பண்ணணும். நான் அது மாதிரி சொன்ன ஜனங்களே புரியுது எல்லாம் ஃபேக்காக இருக்கு என்ன கேட்டோமேன்ற மாதிரி. ஸோ இல்லை அது இன்னொரு காரணம் இருக்கு. we are always told இல்லை சார் அதான் ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு, which is wrong. Audience are exactly like us. இந்த தீபாவளிக்கு போட்ட சட்டை அடுத்த தீபாவளிக்கு அதே அது வாங்க மாட்டாங்க. So they don't want to listen to the same tune from Rahman. They don't want to see. Problem sir, when they take a 100 crore movie, they get insecure. The insecurity வந்து நம்ம மேல தடிச்சிடுறாங்க அவங்க. I mean, so the promise of Rahman is not his previous film, what he is now. அதான் அந்த ப்ராமிஸ். அதை வாங்க மறுத்துட்டு அதை கொடுங்க பழசு கொடுங்கன்னா that's why you feel ஊசி போன சார். I wouldn't say எல்லாமே அவங்க மிஸ்டேக், நம்மள மிஸ்டேக்கும் இருக்கு. ஏன்னா sometimes we are not at the best level every time, every single second. You know, when we get inspiration, we meet people like you, Mani sir, Balachandra sir, you know. And one person I really miss working in this prime time, K. Vishwanath sir, பேசணும்ல அன்னைக்கு. எப்படி அவரோட படம் வந்து அவரோட படம் நீங்க especially work பண்ண படம்னா it's like milestones. And I think திருக்குறள்ல ஒரு குறளே இருக்கு இல்லையா? I think when you mix with people who are learned and people who are higher ideal oriented, you become that. And ரொம்ப இம்பார்ட்டன்ட் எப்படின்னா நம்ம ஒர்க் பண்ண டீம் வந்து should be make us feel that anything substandard should be like it's like a scandal or it's like a அது 2000 வருஷத்துக்கு முன்னாடி 4 அடியார் ஒன்று இருக்கு. நீங்க 2 அடி சொல்றீங்க, நான் 4 அடி சொல்றேன். சொல்லுங்க. 4 அடியார். உணர உணரும் உணர்வுடையாரை புணரும் இன்பம். அதாவது உணரும் போதே அவங்க உணர்றவங்க அவங்க கூட when you have congress with them, புணரும் இன்பம். உணர உணரும் உணர்வுடையாரை புணரும் இன்பம். தெரிய தெரிந்தும் தெரிவிலாதாரை, தெரிஞ்சோம் நம்ம சொல்லியும் தெரியாத மாதிரி இருக்கிறவங்கள தெரிய தெரிந்தும் தெரிவிலாதாரை பிரியுமாம் நோய். சம்மந்தம் எல்லாம் வேற டார்கெட். அவங்கள விட்டு புரிஞ்சுட்டு அவன் வியாதியே குணமாயிடுங்கிற. அப்படின்னா பாருங்க, வந்து அப்போ ஃப்ரெண்ட்ஷிப் ஒர்க் பண்றவங்க ஒரு நாட்டோட தலைவன் எல்லாமே அப்படிதான் இருக்கும் இல்லையா? They should take us to higher ideals. They should take us to greater things.